ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு சில பகுதிகளை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில சிறப்பான அம்சங்கள் சம்பந்தமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து இந்த மார்க்க கல்வியை கற்றவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். சென்ற வாரம் பயானில் கூட நாம் பேசினோம். ஒரு ஆலிமை சந்திக்கிற போது அவர் கூறிய சில வார்த்தைகள் தான் இமாம் அவர்களுக்கு மார்க்க கல்வியின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் ஒரு உச்சத்தை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசையை ஆர்வத்தை அவர்களுக்கு அந்த ஆலிமினுடைய அந்த பேச்சு தான் ஏற்படுத்தியது. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாரம்பரியமாகவே வியாபார குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தார்கள். வியாபாரின்னு சொன்னா சாதாரண வியாபாரி அல்ல, மிக பெரும் வியாபாரி, அதுவும் மார்க்கம் சொல்லக்கூடிய நேர்மையான வியாபாரியாக இருந்தார்கள். கொஞ்சம் நல்லா காசு பணம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சுனாலே பொதுவான மனித இயல்பு அங்க நேர்மை நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஆயிரும். ஆனால் நம்முடைய இமாம்கள் அப்படி அல்ல. எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு சென்றாலும் அவர்களது வாழ்க்கையில ஒரு ஸ்டாண்டர்ட், நாங்க இப்படித்தான் இருப்போம், எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய இமாம்கள். அந்த வரிசையில அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்களோட ஹஃப்ஸ் இப்னு அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நண்பர் இருந்தார். அவர் வியாபார சரக்குகளை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலிருந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன வியாபாரம்? துணி வியாபாரம் செய்தார்கள், ஜவுளி வியாபாரம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க ஜவுளி அந்த சரக்குகளை கொடுக்கிற போது அதில் சில துணிகளை குறிப்பிட்டு சொன்னார்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, இதில் எல்லாம் குறைகள் இருக்கிறது, இந்த ஆடைகளை மட்டும் நீங்கள் விற்கிற போது அந்த ஆடைகளில் உள்ள அந்த குறைகளை சொல்லி மக்களிடம் விற்பனை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையோடு அந்த டேமேஜான அந்த துணிகளை எல்லாம் கொடுக்கிறார். இவரும் சரி என்று கேட்டுவிட்டு சந்தையில வியாபாரம் செய்கிறார். நல்ல வியாபாரம். அந்த வியாபாரத்தினுடைய அந்த விஷயில இமாம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை மறந்துட்டார். அந்த சில ஆடைகள்ல உள்ள அந்த குறைகளை சொல்றதுக்கு மறந்துடுறார். ஏன்னா எல்லா ஆடைகளும் அப்படி இல்லை, அதுல இருந்த சில ஆடைகள் எல்லாம் வித்து போயிருந்து வியாபாரத்தை முடித்து விட்டு இமாம் அவர்களை சந்திக்க வருகிறார். ஹஃப்ஸ் இப்னு அப்துர் ரஹ்மான் சந்திக்க வந்தபோது இமாம் அவர்கள் கேட்டார்கள், சில ஆடைகளில் குறைகள் இருந்ததே, நான் சொன்னது போல அதைகளை எல்லாம் மக்களிடம் சொல்லி விற்பனை செய்தீர்களா? அவருக்கு மறந்த அந்த விஷயமே அப்பதான் ஞாபகம் வருது. மன்னிப்பு கேட்கிறாரு, இமாம் அவர்களை நான் மறந்து விட்டேன், என்ன செய்வது? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அந்த என்ன ஆடையோ அதை கணக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிருப்போம். இப்ப என்ன விஷயம்னா, வாங்கின எல்லாத்தையும் குறைகளை சொல்லாம யார் வாங்கினதுன்னு தெரியாது. சந்தையில் பல நபர்கள் வருவார்கள் போவார்கள். எனவே இமாம் அவர்கள் யோசித்து விட்டு இப்படி முடிவு செய்தார்கள், இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் எவ்வளவு வியாபாரம் செய்தீர்களோ அவ்வளவு தொகையையும் நான் சதக்கா செய்து விடுகிறேன். காரணம், அந்த தொகையில் சில காசு கலந்து விட்டது, அது எப்படி பார்த்தாலும் ஏமாற்று வியாபாரம் செய்ததை போன்றுதான், அதில் வந்த வருமானம் எனக்கு தேவையில்லை என்று அன்றைய நாளினுடைய முழு தொகையையும் தர்மமாக அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தார்கள். எனவே சங்கையானவர்களே, நம்முடைய இமாம்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் மாமேதைகள் என்பதை தாண்டி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அந்த கட்டுப்பாடு. இமாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அல்லாமா தஹ்பீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவங்களுடைய அந்த ஜவுளி வியாபாரத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லாப நஷ்ட கணக்கு பார்ப்பாங்களாம். இந்த ரமலான் இருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் அதில் எவ்வளவு அசல் எவ்வளவு லாபம் வந்திருக்கிறது என்று கணக்கு போடுவார்கள். லாபத்துல ஒரு பங்கு எடுத்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய உஸ்தாத்மார்கள்
அன்றைய காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் இமாம்களுக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்காக வேண்டி உண்டான அந்த பொருளாதாரத்தை கொடுப்பார்களாம். கொடுத்துட்டு சொல்லுவாங்களாமா, இது அல்லாஹ் எனக்கு தந்ததிலிருந்து நான் கொடுக்கிறேன், நான் தான் உங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறத வெளியில யார்த்தையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தந்த செல்வம் அவர்கள் மட்டும் அதை கொண்டு பயன்பெறவில்லை, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த பல்வேறு உலமாக்கள் அவர்களினுடைய அந்த வருமானத்தின் மூலமாக அவர்களது வாழ்க்கை செழிப்பான ஆனது என்று உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். ஆக சந்தையானவர்களே, வியாபாரத்தில் அவர்களிடத்தில் இருந்த நீதம், அது மட்டுமல்ல அவர்களுக்கு வந்த அந்த வருமானங்களை அவர்கள் எப்படி நியாயமாக நல் வழிகளில் செலவு செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பரம்பரையாகவே வசதியானவர். அவர்களுடைய ஆடைகள் அன்றைய காலத்துல 30 திரகங்கள் மதிப்புள்ள ஆடையத்தான் அணிவாங்களாம். இன்னைக்கு 30 அப்படின்னா எண்ணிக்கையில கம்மியா தெரியுது. ஆனால் அரபு நாட்டு காசுக்கு 30 அப்படிங்கிறது இன்னைக்கு ஜோரானுடைய ஒரு திருகம் அப்படிங்கிறது நம்ம நாட்டு காசுக்கு 101 ரூபாய். 30 திருகம்னு கணக்கு போட்ட கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சு? 3030 ரூபாய் ஆகுது. அப்போ அன்றைக்கே அவர்கள் 30 திருகத்திற்கு பெரும்பாலும் உள்ள உயர்ந்த ஆடைகளை, உயர்ந்த தலைப்பாகையை அணிவார்கள். அவங்க போட்டிருந்த அந்த நறுமணம் அஸ்தர் எவ்வளவு வாசமா இருக்கும்னா, யாராவது அவர்களுடைய மஜ்லிஸில் வந்து உட்கார்ந்து விட்டு எழுந்து சென்றால் அவங்க போட்டிருக்கிற அந்த அத்தருடைய நறுமணம் அவருக்கு ஒதுக்குமாங்க. வெறும் வந்தவர் மார்க்க கல்வியையும் மார்க்க பற்றையும் மட்டும் எடுத்து செல்ல மாட்டார், அத்தர் நறுமணத்தோடு போவார். அவர்களுடைய ஆடைகள், அவர்களுடைய அந்த தலைப்பாகை, அவர்களினுடைய அந்த நறுமணங்கள் அவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. இது பகட்டு இல்லைங்களாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வருகிறார். கிழிந்த ஆடைகளை எல்லாம் அணிஞ்சிருக்கிறார். இப்ப நபியும் கேட்டாங்க, இப்படி கிழிந்த ஆடையை அணிஞ்சிருக்கிறீங்க, உங்கள்ட்ட என்ன காசு இல்லையா? அவர் சொன்னார், யார சொல்ல ஆட்டு மந்தையே என்கிட்ட இருக்குது. இப்ப இவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே, அல்லாஹ் தந்த அந்த நியமத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாமே, அதை விட்டுவிட்டு இப்படி பரதேசி கோலத்தில் இருக்கிறீர்களே என்று அவரை கண்டித்தார்கள். நல்ல உயர்தரமான ஆடைகளை அணியுமாறு அவரிடத்தில் படித்தார்கள். எனவே இஸ்லாம் சொல்றதே அதுதான். இஸ்லாம் சொன்னாலே பரட்டு தலை, அழுக்கு ட்ரெஸ் இதெல்லாம் விரும்புறது நீட்டா இருக்கணும். பரட்டை தலையோடு நபி அவர்களின் சமூகத்திற்கு வந்த ஒரு மனிதரை நபி அவர்கள் கண்டித்தார்கள். தலைக்கு என்ன வச்சு நறுமணம் பூசிட்டு தலையை சீவிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டார்களாம். எனவே இஸ்லாம் அதை சுத்தத்தை விரும்புகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பொதுவான வளமையே, நீங்க நம்ம பாசையில சொன்னா அவர் எப்பவுமே கசங்கனா ட்ரெஸ் போட மாட்டாருங்க, ஒயிட்டு தாங்க, அது போன்ற ஆடையை அணிந்தவர்கள். அதே போல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட இந்த உலகத்துல 70 வருஷங்கள் வாழ்ந்தாங்களாம். ஹிஜ்ரி 80 ஹிஜ்ரி 150 வரை 70 வருடங்கள். அவர்கள் வாழ்ந்த இந்த 70 வருடங்களில் 2 கோத்திரத்தவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. 2 கவர்மெண்ட் இருந்துச்சு. ஒன்று உமவி அரசர்கள் ஹலீஃபாக்கள், இன்னொன்று அப்பாசியாக்கள். அந்த உமவி ஹலீஃபாக்கள் அந்த அரசர்கள் மூலமாகவும் இமாம் அவர்களுக்கு மிக பெரும் சிரமம். 2வது ஆட்சியாளர்கள் அப்பாசியாக்கள். இவங்க யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் வந்தவர்கள், அதிலே பைத்துகள். ஆனால் நபி ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த உமவி ஹலீஃபாக்களை விட அப்பாசிய ஹலீஃபாக்களை அதிகம் விரும்பினார்கள். காரணம், அவங்கெல்லாம் நபியுடைய குடும்பத்தார்கள். எப்படி நபி அவர்களை ஒரு மனிதன் நேசிப்பது இஸ்லாமினுடைய மிகப்பெரும் ஒரு விஷயமாகவோடு நபி அவர்களுடைய குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும். நபி அவர்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமா, நபி அவர்களுடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி, அவர்களுடைய அந்த வழித்தோன்றர்கள், இவங்கதான் நபியுடைய குடும்பத்தார்கள். அவர்களை நேசிப்பதும் ஈமானுடைய ஒரு அம்சமாக இருந்தது. அதனாலதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த அப்பாசிய ஹலீஃபாக்களை, நபி அவர்களுடைய குடும்பத்தார்களை அதிகம் நேசித்தார்கள். வரலாறுகள் எழுதப்படுது. ஹிஜ்ரி 120 இமாம் அவர்கள் மரணிப்பது
இவர் யாருன்னா ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹுசைன். அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு, அவர் அலி. அவருடைய மகன் தான் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கொள்ளு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வந்தவர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இயற்கையாகவே நபியின் குடும்பத்தாரை நேசித்தவர்கள். அந்த ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல யஸீத் இப்னு உமர் அப்படிங்கிற ஹிஷாம் அப்படிங்கிற ஒரு கொடிய அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு எதிராக ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போர் தொடுக்கிறார்கள். ஆனா அந்த அரசனுடைய பயத்தின் காரணமாக, அவருடைய அந்த தீய விஷயங்களின் காரணமாக மக்கள் யாரும் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. அந்த காலத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறும் உலகம் போற்றும் மாமேதை மட்டுமல்ல, எந்த பிரச்சனை என்றாலும் மக்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்களாமா, இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இமாம் அவர்கள் எதை கூறுகிறார்களோ மக்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். இப்ப ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சம்பந்தமாகவும் மனிதர்கள் வந்து கேட்கிற போது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நபியின் குடும்பத்தில் வந்த இமாம் ஸைனுல் ஆபிதீன் அவர்களைத்தான் நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த போராட்டத்திற்காக வேண்டி 10,000 தீனார்கள் தனது சொந்த காசில் இருந்து அதற்காக வேண்டி செலவு செய்தார்களாம். நபியோடைய குடும்பத்தார்கள் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. அவங்க காலத்துல இருந்த அந்த 2 கவர்மெண்ட்ல முதல் கவர்மெண்ட் உமவி கலீஃபாக்கள். அவங்களுக்குலாம் இமாம் அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை பற்றி எல்லாம் அறிந்திருந்தார்கள். அப்ப இருந்த அந்த ஆட்சியாளர் யஸீத் இப்னு உமர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாராமா, உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றலை எல்லாம் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். எனவே நம்முடைய அரசாங்கத்துல அரசருக்கு அடுத்த பொறுப்புல நீங்க வரணும். இன்னைக்கு பாசையில சொல்ற சீஃப் செக்ரட்டரி, ஒரு ஸ்டேட்ல சிஎம் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு அடுத்த பொறுப்பு சீஃப் செக்ரட்டரி தான். ஒரு ஆளு சிஎம் பாஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவரு கையெழுத்து இருந்தா மட்டும் போதாது. இந்த சீஃப் செக்ரட்டரியுடைய கையெழுத்து இருந்தா தான் அந்த சட்டமே முழு அந்த ஸ்டேட்டிலும் பாஸ் செய்ய முடியும். அப்படி ஒரு தலைமை பொறுப்புக்கு இவரை கூப்பிடுறாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை. அவங்க வாழ்நாள் முழுவதும் செல்வந்தர், இல்மிலேயே மார்க்க கல்வியை கற்பதிலும் மக்களுக்கு அதை போதிப்பதிலும் கழித்தார்கள். ஆனா இந்த மாதிரி அரசு பொறுப்பு விரும்பல. காரணம் என்னன்னு சொன்னா, சில சமயங்களில் அரசர்கள் சட்டங்களை தங்களுக்கு தோல்வா மாத்தி இதை சொல்லுங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தில் மார்க்கத்தில் நெளிவு சுழிவுகளை சந்திக்க வேண்டிய அந்த நிலைமை வரும். இமாம் அவங்க அதுக்கெல்லாம் தயார் இல்லை. அதனால சொன்னாங்க, இந்த பொறுப்புக்கு நான் வரல, என்ன விட்டுருங்க. அரசர் 2-3 சொல்ற, நீங்க உயர்ந்தவங்க வரணும். இமாமோட சொன்னாங்க, இல்ல இல்ல நான் வர தயார் இல்லை. கடைசியா அந்த ஆட்சியாளர் அந்த ஹலீஃபா கோபப்பட்டுறாரு. கோபப்பட்டு சொன்னாரு, இப்ப நீங்க இந்த பொறுப்பை ஏத்துக்கலீங்கன்னா உங்களை சிறையில வச்சு ஜெயில போட்டு உங்களை சித்திரவதை செய்வோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீங்கள் என்னை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தாலும் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அரசருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் இமாம் அவர்களின் மீது இருந்த அந்த அன்பு, மரியாதை, அவங்களுடைய மதிப்பு, இன்னொரு பக்கம் ஈகோ. நான் ஒரு அரசர், நான் சொல்றேன், எனக்கு கீழே இருக்கிற ஒரு பிரச்சனை நீங்க என் பேச்சு கேட்க மாட்டீங்களா? என்ன செஞ்சாங்க, சிறையில் இவர் அடைச்சிருங்க அப்படின்ட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, சிறையில் தினமும் அடி விழுகிறது. அந்த தலைமை சிறை அதிகாரி அடி எவ்வளவு அடிச்சாருன்னு சொன்னா, அந்த அரசரை சந்திக்கிறதுக்கு வந்து சொன்னாராமா, இமாம் அவர்களை நாங்க எவ்வளவு அடிச்சோம்னு சொன்னா அவர் மௌத்தாகிறனால அடிச்சிட்டோம், ஆனாலும் அவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கு நான் தயார் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. கடைசியில் அந்த அரசர் பார்த்தாரு, இனி அவர் அடிச்சோம்னா மௌத்தே ஆகிடுவார், இந்த பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாரு போலன்னு சொல்லி தனது நிலைப்பாட்டை மாற்றிவிட்டு, சரி வேற ஆள் போட்டுக்கலாம், அவர் விடுதலை செய்யணும்னு சொல்லி விட்டாங்களாம். என்ன காரணம்? அந்த இமாம்கள் அரசு பதவிகளை மறுத்ததற்குண்டான காரணம், மார்க்கத்தை மாற்றி சொல்ல வேண்டியது வரும். அரசர்கள் தங்களுக்கு தகுந்தால் போல சட்டங்களை சொல்வார்கள், அதை மக்களுக்கு சொல்ல வேண்டி வரும். குர்ஆன் ஹதீஸில் அது போன்று
எனவேதான் அந்த பதவியவே மறுத்தாங்களாம். இன்னும் சொல்ல போனா இன்னும் சில நாட்கள் கழித்த அதே அரசர் அந்த கூஃபா நகரத்தினுடைய காணியூர் குலார் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு வருது. நீங்க தலைமை நீதிபதி பொறுப்பை ஏற்றுக்குங்க. அது இன்னும் ஒரு பதவி. வேறு யாராவது உலக ஆசை பதவி ஆசை பிடித்தவர்களாக இருந்தால் நான் வரேன்னு சொல்லி போயிருப்பார். இமாம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல இல்ல எனக்கு அந்த பொறுப்பு வேணாம், நான் அதுக்கு தகுதி இல்லை. அந்த அரசர்கள் சொல்றாராமா, உங்களுக்கு நல்லா எவ்வளவு இல்மா கொடுத்திருக்கிறா, நீங்க தகுதி இல்லைன்னு சொல்லி பொய் சொல்றீங்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களினுடைய அறிவு கூர்மை, அரசரே நீங்க கூப்பிடுறதோ ஒரு நீதிபதி பொறுப்புக்கு, நீதம் செலுத்தக்கூடிய பொறுப்புக்கு. இப்பதான் நீங்களே சொன்னீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லி, ஒரு பொய்யன் அந்த நீதிபதி பொறுப்புக்கு தகுதியான ஆள் இல்லை, அதனால என்ன விட்டுருங்க. இப்போ அரசர் கோபம் ஆயிட்டார். சொன்னாங்க, தினமும் 10 கசையடிகள் இவருக்கு கொடுக்க வேண்டும். 110 கசையடி, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 11 நாள் ஊருக்குள்ள வச்சு தினம் 10 அடி இமாம் அவர்கள் அழுவார்கள், கண்ணீர் விடுவார்கள். 10 கசையடி அழைச்சிட்டு கேட்பாங்க, நாம இன்னும் பொறுப்பை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல, நான் பொறுப்பை ஏத்துக்க தயார் இல்லை. 110 நாள் அடிச்சு முடிச்சு கடைசியிலும் கேட்டாங்க, இல்ல நான் அந்த பொறுப்பை ஏத்துக்க நான் தயார் இல்லை. அந்த கசையடி கொடுத்தவர்கள், அந்த காவலர்கள், போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, நீங்க இங்க இருக்காதீங்க, ஒண்ணு இருந்தா அரசர் சொல்ற அந்த பதவிகளை ஏற்றுக்கொண்டுதான் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அரசர் அடிச்சு உங்களை கொண்டு வர என்ன செய்யுங்க, இங்க இருந்து நீங்க மக்காவுக்கு போயிருங்க, கூஃபாவுல இருந்து. அதனால வரலாறு எழுதப்படுது, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தாயாருக்கு ஒரே ஒரு, அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு மகன், செல்வ செழிப்பான வசதியான குடும்பத்தில் ஒரே ஒரு மகன் தானாம். அவங்களுடைய தந்தை வஃபாத்தாயிட்டாங்க, தாயார் உயிரோடு இருந்தாங்களாம். இவங்க அந்த ஜெயில இருந்த விஷயம் எல்லாம் தாயாருக்கு தெரியுது, அழுகிறாங்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சில நண்பர்கள் வந்து கேட்கிறாங்க, இமாம் அவர்களே, சிறையில உங்களை அடிச்சாங்க, கசையடி கொடுத்தாங்க கேள்விப்பட்டோம், அப்போ நீங்க அழுதீங்களாமா அடி தாங்க முடியாம? அப்ப இமாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அங்கு கொடுக்கப்பட்ட அடிகளின் வலியை விட என்னை நினைத்து எனது தாயார் கவலைப்பட்டு அழுகிறார் என்ற செய்தியை கேட்டேன், அதுதான் எனக்கு கடும் வலியை ஏற்படுத்தியதுன்னு சொன்னாங்களாம். அவர்களுடைய மகனார் இமாம் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் பிரயாணத்துல தன்னுடைய நண்பர்களோட போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல நின்று தேம்பி தேம்பி அழுகிறாங்களாமா. அப்ப கூட இருந்து அந்த நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்களாமா, ஹம்மாத் ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம்? அந்த ஹம்மாத் சொல்லுவாராம், எனது தந்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த இடத்தில் தான் சிறைச்சாலை இருந்தது. எனது தந்தை இந்த சிறையில் அடைத்து எந்த அளவு கசையடி அடித்தார் என்றால் எனது தந்தை அடிதாக முடியாமல் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த இடத்திற்கு வந்ததும் அந்த காட்சி என் சிந்தனைக்கு வந்துவிட்டது, எனவே நான் அதை நினைத்து நான் அழுதேன் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மகனார் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்களாம். எனவே சங்கையானவர்களே, நம்முடைய இந்த மதுகவை தோற்றுவித்த இமாம்கள் சாதாரண நபர்கள் அல்ல. எந்த கோணத்தில் அவர்களது வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்தாலும் அவர்களை போன்று இந்த உலகத்தில் நீதமாக நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. இந்த தொல்லைகள்லாம் அதிகமாகும் போது அந்த சிறை அதிகாரிகளே சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, மக்காவுக்கு போயிருங்க. அந்த சிறையிலிருந்து விடுதலையான பிறகு ஹிஜ்ரி 120 இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூஃபா நகரத்திலிருந்து மக்காவுக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். மக்காவில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகிறார்கள் என்ற செய்தி தெரிந்ததும் அவர்களை அந்த மக்காவில் இருந்த பெரும் உலமாக்கள், அங்கிருந்த நல்ல மக்கள் இமாம் அவர்களை வரவேற்றார்கள். பெரும் வரவேற்பு இருந்துச்சு. காரணம், மக்கா பல்வேறு உலமாக்களை ஆலிம்களை சந்தித்த இடம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மேன்மை, அவர்களது கண்ணியத்தை அந்த மக்கள் அறிந்திருந்தார்கள். அங்க மக்காவோட போனாங்க, போய் அங்கும் மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய அந்த சேவையை செய்தார்கள். ஆனா அங்க அவங்களோடு அவர்களிடம் பாடம் படித்த மாணவர்கள் யார் என்றால் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய மாணவர்கள் தான் பாடம் படிச்சாங்களாம்.
யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். இப்ப நபியோர்களுக்கு தம்பி முறையாகுது. நபியோர்களுடைய தம்பியான அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்களில் நிறைய பேர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் பாடம் பயின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பிராயத்திலிருந்து நபி அவர்களுடனே இருந்தார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்தார்கள் என்பதை அவங்களுடைய மாணவர்கள் மூலமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தனது மசாயில்கள் தனது தொகுந்த சட்டங்களையும் அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு இரண்டையும் ஒன்று சேர்த்துதான் நமக்கு இன்னைக்கு ஹனஃபி மதுஹப் என்ற அந்த மதுஹபையே நமக்கு தோற்றுவித்து தந்திருக்கிறார்கள். எனவே நான் உலகத்தில் அதிகமான 4 மதுஹபுகளில் ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹப், அதேபோல ஹம்பலி மதுஹப், மாலிக் மதுஹப், இந்த 4 மதுஹபுகளில் அதிகமான மக்கள் பின்பற்றுகின்ற மதுஹப் எது என்றால் ஹனஃபி மதுஹப் தான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலமாக உருவான ஹனஃபி மதுஹபை தான் அதிகமான மக்கள் பின்பற்றுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா பின்பற்றுவதற்கு எளிமையான மதுஹப் எதுவும் சொன்னா ஹனஃபி மதுஹப் தான். ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் சொல்றேன். ஹனஃபி ஷாஃபின்னு சொல்லி 2 மதுஹப். ஹனஃபி மதுஹப்ல ஒருத்தர் ஒளி செஞ்சுட்டு வந்தவர் என்ன செய்யறாரு? அவருக்கு ஏதோ இடத்துல சொல்லிடுறாரு. அப்ப மரும கையில துணிக்கு மேல பட்டுறது. ஒரு மொழியுமா அப்படின்னு சொன்னா ஒரு மொழியாது. ஆனா அதே ஷாஃபி மதுஹப்ல ஒருத்தர் ஒளி செஞ்சுட்டு வர்றாரு, வந்து அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அவருடைய மறைவிடம் அவரது கையில் பட்டு விட்டால் ஒரு மொழிந்து விடும். ஆனா ஹனஃபில அப்படி கிடையாது. 8 காரணங்கள் சொல்றாங்க. அந்த 8 காரணங்கள் நிகழ்ந்தால் மட்டும்தான் ஒரு மொழியும், இந்த காரணங்களால ஒரு மொழியாது. பின்பற்றுவதற்கு மிகவும் லேசான மதுஹப் எதுனா நம்முடைய ஹனஃபி மதுஹப். காரணம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த காலம் நபி அவர்களின் மறைவை ஒட்டிய நெருங்கிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சங்கையானவர்களே, நம்முடைய இமாம்கள் என்பவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பேசத்தான் அவர்களுடைய மேன்மை, அவர்களுடைய மகத்துவம் என்ன என்பது நம்முடைய உள்ளத்தில் விளங்கும். எனவே நாமும் அவர்களது வாழ்க்கையில் எப்படி நிறைய நல்ல அம்சங்கள் இருந்ததோ அவைகளை எல்லாம் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ்